கலையரசி திருமதி எஸ் பாக்கியலட்சுமி சங்கர் அவர்களை வித்தியாசமான ஜோதிட நுணுக்கங்கள் என்ற தலைப்பில் பேச அன்போடு அழைக்கின்றோம். அவையோருக்கு என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவின் பாதம் தொட்டு குலதெய்வமாகி அம்மன் பாதம் தொட்டு இதற்கெல்லாம் குருவாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பாதம் தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன். பொதுவா நம்ம காலபுருஷ தத்துவப்படி 12 ராசிகளை வந்து 3 பிரிவா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். அதாவது எப்படின்னா சரராசி, ஸ்திரராசி, உபயராசின்னு 3 பிரிவா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். நம்ம இல்ல, முன்னோர்கள் பிரிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுடைய பாணியில நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப மேசம், கடகம், துலாம், மகரம் இது 4 வந்து சரராசி. ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இது 3 வந்து 4 வந்து ஸ்திரராசி. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இது 4 வந்து உபயராசின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்ப சரராசியில நம்ம லக்ன புள்ளி விழுந்ததுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சட்டுன்னு செயல்படுறவங்களாவும் வேகமா செயல்படுறவங்களாவும் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க சுறுசுறுப்பா, ரொம்ப சோம்பேறித்தனம் இல்லாம ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே போல 4ஆம் அதிபதியும் 5ஆம் 9ஆம் அதிபதியும் சொல்லக்கூடியவங்க இந்த சரராசியில இருந்தாக்க அந்த பாவக காரக உறவுகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா வேகமா செயல்படக்கூடிய அமைப்புல இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ஸ்திர ராசியில லக்ன புள்ளி விழுந்திருந்தது அப்படின்னாக்கா அவங்க நிறுத்தி நிதானமா எந்த ஒரு முடிவையும் வந்து நிறுத்தி தான் செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலையும் வந்து யோசிச்சு சிந்தனை செய்துதான் செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். அதே போல 4, 5, 7, 9ன்னு சொல்லக்கூடிய அந்த பாவக காரக உறவுகளும் அந்த ஸ்திரத்துல இருக்கும்போது அவங்களும் அந்த மாதிரிதான் செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். அடுத்து உபய ராசின்னு சொல்லக்கூடிய ராசிகள்ல லக்ன புள்ளி விழுந்திருக்கு அப்படின்னாக்கா அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது நெளிவு சுழிவுகளோட ஒருத்தருடைய அடுத்தவங்களோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 4, 5, 7, 9ன்னு சொல்லக்கூடிய பாவக காரக உறவுகளும் அந்த உபயத்துல இருந்ததுன்னா அவங்களும் அதே மாதிரி செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். இப்ப ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுல 12 லக்னங்கள் விழுகுது. அப்ப ஒரு நாளையில பிறக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி குணாதிசயத்தோட இருப்பாங்களா அப்படின்னு சொன்னாக்கா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 12 லக்னத்துல வந்து 12 விதமா நம்ம எடுத்துக்க முடியும். அதை நம்ம எப்படி குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா, லக்ன புள்ளி லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கும்போது அவங்க எப்படி செயல்படுவாங்கன்னா சுய சிந்தனை அவங்களுக்கு அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். லக்னம்ங்கிறதே தலை தானே, அவங்களோட அந்த தலையை குறிக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படும் சொல்லலாம். யாரோட அட்வைஸும் இவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம். அவங்களோட சிந்தனைகளும் செயல்பாடுகளும் வந்து வெற்றியை தான் கொடுக்கும்னு சொல்ல முடியும். உதாரணமா ஒரு விஷயம் நம்ம அடுத்தடுத்து செய்யறோம் அப்படின்னாக்கா யோசிக்கிறோம். நம்ம யோசனை வந்து 1 முறையோ 2 முறையோ 3 முறையோ ஒரு தோல்வி அடையுது அப்படின்னாக்கா நம்ம அந்த விஷயத்த வந்து நம்ம யோசிக்கும் போதே வேணாம், நம்ம செய்யற எல்லா விஷயமும் வந்து தப்பா போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டுட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஆனா இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே வந்து வெற்றியை தான் கொடுக்கும். அதனால மற்றவங்க அட்வைஸ் பண்ணாலும் இவங்க கேட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து லக்னம் விழுந்த லக்னாதிபதி வந்து 2ல இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து சின்ன வயசுலயே வந்து வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த காலத்துல வந்து படிப்பு ரொம்ப இருக்காது, பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த காலத்துல சின்ன வயசுல வேலைக்கு போவாங்கன்னு சொல்லலாம். ஆனா இப்ப இருக்கவங்க யாருமே வந்து படிப்பை வந்து
தொடாம இருக்கிறது இல்ல. முடிஞ்ச அளவுக்கு 2 டிகிரி 3 டிகிரி இந்த அளவுக்கு படிக்கிறாங்க. அப்புறம் எப்படி சின்ன வயசுலயே வந்து வேலைக்கு போவாங்கன்னு சொல்றீங்க நீங்க கேட்கலாம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா குழந்தைங்களும் இல்ல, ஒரு சில குறிப்பிட்ட குழந்தைங்க வந்து ஸ்கூல் லீவுக்கு வேலைக்கு போய் ஏதோ ஒரு வருமானம் அப்படின்னு, இது என்னுடைய முதல் சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானத்தை கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து லக்னம் விழுந்த லக்ன புள்ளி 3ல இருக்கு அப்படின்னாக்கா இவங்க முயற்சி ஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட முயற்சி வந்து வெற்றி பெறும்னு சொல்லலாம். அவங்க வந்து சுகபோகமா அவங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து லக்னம் விழுந்த லக்னாதிபதி 4ல இருக்கு அப்படின்னாக்கா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், நிலபுலங்கள், அம்மாவின் பாசம் அனைத்தும் வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். இவங்களோட உலகமே அந்த வீட்டுல தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு போறத நினைச்சாலே ரொம்ப கடுப்பா இருப்பாங்க. ஆனா இவங்க உலகமே வீட்டுல தான் இருக்கும். மோஸ்ட்லி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து அவங்க வீட்டுல வாழ்வாங்கன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து லக்னம் விழுந்த லக்ன புள்ளி 5ல இருக்கு அப்படின்னாக்கா இவங்க குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் உடையவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். தாத்தா பாட்டி மேல அன்பும் அக்கறையும் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். அவங்களோட வாழக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து குலதெய்வத்தை ரொம்ப நேசிக்கிறவங்களா, 1000 தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வத்து மேல ரொம்ப பற்றும் பக்தியும் வச்சிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து லக்னம் விழுந்த லக்ன புள்ளி 6ல, அந்த லக்னாதிபதி 6ல இருக்காரு அப்படின்னாக்கா அவங்க எப்படி இருப்பாங்கன்னாக்கா இவங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது, நோய் நொடியில சிக்கிக்கிறது, கடன் வாங்குறது, வட்டி கட்டுறது, இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து லக்னம் விழுந்த லக்னாதிபதி 7ல இருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா இவங்க களத்திரத்தை வந்து ரொம்ப நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி இன்ப சுற்றுலாக்கள், அடிக்கடி டூர் போறது, ஃப்ரெண்ட்ஸுங்க, இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க அமைவாங்கன்னு சொல்லலாம். நண்பர்களால இவங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். அடுத்து வந்து கூட்டாளிகள், கூட்டு தொழில் இவங்களுக்கு நல்லா அமையும்னு நம்ம சொல்லலாம். அடுத்து லக்னம் விழுந்த லக்ன புள்ளி வந்து லக்னாதிபதி 8ல இருந்தா இவர் எங்க போனாலும் முட்டிக்கிட்டு தான் விழுவாருன்னு சொல்லணும். அடிக்கடி பிரச்சனையில மாட்டிக்குவாரு. விபத்துக்கள், கண்டங்கள், இழப்புகள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து லக்னம் விழுந்த லக்னாதிபதி 9ல இருக்காரு அப்படின்னாக்கா அந்த அவர் வந்து பெரிய மனித தோற்றம் இவருக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆன்மீகவாதி ஒருத்தரை பார்த்தாக்கா ரொம்ப பயபக்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஒரு தோற்றம் வந்து இவருக்கு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவுக்கோ ஒரு அமைப்புக்கோ இவங்க தலைமை தாங்கக்கூடிய அமைப்பும் தலைவரா இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த லக்னம் விழுந்த லக்னாதிபதி 9ல இருக்கும்போது அந்த அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அடுத்து லக்னம் விழுந்த லக்னாதிபதி 10ல இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த சார் சொன்ன மாதிரி, ரவிச்சந்திரன் சார் சொன்னாரு, என்னுடைய முதல் மனைவி வந்து ஜோதிடம் தான் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி அவங்களுக்கு வந்து தன்னுடைய முதல் மனைவி வந்து தொழிலா தான் இருக்கும், அப்புறம் தான் தன்னுடைய மனைவிய நினைப்பாங்க. அந்த அளவுக்கு தொழில் மேல ரொம்ப பயபக்தியாவும் பற்றோடையும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்து அப்பாவின் தொழிலை கொஞ்ச நாளைக்காவது அப்பாவோட தொழிலை எடுத்து செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து லக்னம் விழுந்த லக்ன புள்ளி லக்னாதிபதி 11ல இருந்தா இவங்களோட செயல்பாடுகளும் சிந்தனைகளும் லாபகரத்தை நோக்கி தான் போகும். யார்கிட்டயாவது பேசணும்னா கூட அவங்களால நமக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் பேசுவாங்க. அதுல லாபம் இருந்தாதான் அந்த பேச்சுமே தொடரும். அடுத்து உபரி வருமானம், எக்ஸ்ட்ரா வருமானம் ஏதாவது வர்ற மாதிரி இவங்க பாத்துக்குவாங்க. இவங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்னு நம்ம சொல்லலாம். அடுத்து லக்னம் விழுந்த லக்ன புள்ளி லக்னாதிபதி 12ல இருந்தா இவங்க வந்து அலைச்சல் திருச்சல் உண்டான வேலைகளை தான் ரொம்ப செய்வாங்க. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள் தான் இவங்க செய்வாங்க. அடுத்து இவங்களுக்கு தூக்கங்கிறது, நிம்மதியான தூக்கம் இருக்காது இவங்களுக்கு. 12ங்கிறது உறக்கம் இல்லைங்களா, அந்த தூக்கம் வந்து இவருக்கு ரொம்ப கெட்டு போகும். அடுத்து இவர் கையில வந்து சேமிப்பு அதிகமா இருக்கும். 12ங்கிறது நம்ம விரயஸ்தானம்னு சொல்றோம், ஆனா அங்கதான் சேமிப்புமே இருக்கு. அதனால இவங்க கையில வந்து கண்டிப்பா ஒரு சேமிப்பு இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்ப இதெல்லாம் இந்த 12 லக்னத்துக்கும் லக்ன புள்ளி லக்னம் நின்ற சாரநாதன் எங்க இருக்கிறாருங்கிறத நம்ம பார்த்தோம். அது எந்த அளவுக்கு நம்ம சாரத்தின் வழியா நம்ம எதனால இந்த இதுக்கு நான் போனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம்.
அதாவது சிம்ம லக்னம், ரிஷப லக்னம், அது 4ல சூரியன் வந்து சுயசாரம் வாங்கியிருக்காரு. அடுத்து கன்னியில சந்திரன், அவரும் சூரியசாரம் வாங்கியிருக்காரு. துலாத்துல குரு, விருச்சகத்துல செவ்வாய், அங்க கும்பத்துல ராகு, இந்த அமைப்பு உள்ள ஒரு ஜாதகர் வந்தாங்க. அவங்க வந்து சுக்கிர திசையில கேது புத்தி முடியும் தருவாயில அவங்க வந்தாங்க. அடுத்து வந்து நான் சொன்னேன், அடுத்து சூரிய திசை 6 வருடம் வருது, சூரியன் சுயசாரம் வாங்கியிருக்காரு, அடுத்து சந்திர புத்தி வருது. சோ நீங்க வந்து வீடு கட்டுறது, நிலப்புலன்கள் வாங்குறது, வண்டி வாங்குறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து கல்யாணம் எப்ப நடக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து செவ்வாய் புத்தியில நடக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 8 மாசம் 10 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா எனக்கு டைம் இது தெரியல. அவங்க வந்தாங்க. வந்து மேடம் நீங்க சொன்ன மாதிரி நாங்க வீடு கட்டிட்டோம், வண்டி வாங்கிட்டோம், அந்த வீடு கட்டினதுக்கான கிரகப்பிரவேசமும் செஞ்சுட்டோம். நீங்க சொன்னதுல 3 நடந்துச்சு, 2 நடந்துச்சு, ஆனா வந்து 3ஆவதா கல்யாணம் மட்டும் நடக்கல, ஏங்க மேடம்னு வந்து கேட்டாங்க. அப்புறம் தான் நான் அதை உத்து பார்க்கும்போதுதான் செவ்வாய் புத்தியில நடந்துரும் நான் நினைச்சேன். ஆனா செவ்வாய் வாங்கின சாரநாதன் வந்து குரு பகவான் சாரம் வாங்கியிருக்காரு. அதாவது 8க்குரியவர் 6ல இருந்து அந்த பலனை வந்து 7க்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப வந்து இந்த கல்யாணம் இந்த கல்யாண பேச்சுக்கள் நடக்கும், ஆனா தடைப்பட்டு போயிரும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு திசையோ புத்தியோ நடக்கும் போது 6-8 சம்பந்தம் வந்துச்சுன்னா அது தடைப்பட்டு போயிருங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தடைப்பட்டு போச்சு. அப்புறம் வந்து சரி நீங்க ராகு புத்தியில உங்களுக்கு கண்டிப்பா நடந்துரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அதே மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகி எனக்கு பத்திரிக்கை கொண்டு வந்து வச்சாங்க. அது எப்படி அந்த ராகு புத்தியில நடந்துச்சுனாக்கா, ராகு வாங்கியிருக்க சாரம் வந்து செவ்வாய் சாரம். அந்த செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் 7ல இருக்காரு. அதனால அந்த சாரத்தின் மூலமா அந்த திருமணத்தை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இன்னொரு உதாரண ஜாதகம், அதாவது கன்னி லக்னம், 12ல சுக்கிரன். அந்த சுக்கிரன் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் வந்து கேது சாரம். கேது 8ல இருக்காரு. நான் அவங்கள பார்த்து சொன்னேன், மேடம் அவங்க ஒரு பெண் ஜாதகம். அவங்கள நான் பார்த்து சொன்னேன், மேடம் நீங்க கொலுசு போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து ஆமா எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ வந்து 12ங்கிறது பாதம் நமக்கே தெரியும். அங்க சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. சுக்கிரன்கிறது வெள்ளிக்கு உரியவர் இல்லைங்களா. அவர் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் வந்து கேது சாரம், கேது 8ல. அப்ப வந்து அந்த 8ஆம் இடத்து பலனை வந்து அந்த பாதத்துக்கு அவர் அனுப்புவாரு. அதனால நான் வந்து அந்த வெள்ளி கொலுசு, அவங்க வந்து பொருளாதார ரீதியா நல்ல நிலையில இருக்கிறவங்க தான், அவங்க ஒரு ஆபீசர் தான். அவங்க போடணும்னு நினைச்சா எவ்வளவு பெரிய கொலுசு வேணா போடலாம். ஆனா அவங்க போட முடியல. அடிக்கடி வந்து சேலையிலயோ இல்ல எதுலயோ ஒண்ணு மாட்டிக்குதுங்க மேடம், 2-3 வாட்டி தடுக்கி கூட விழுந்துட்டேன் அப்படின்னாங்க. கண்டிப்பா தடுக்கி விழுவீங்க, ஏன்னா 8ஆம் இடத்து பலனை தான் அங்க நடந்துட்டு இருக்கு, அதனால கண்டிப்பா நீங்க தடுக்கி விழுவீங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நடந்திருக்கு. அடுத்து வந்து துலா லக்னம், இன்னொரு உதாரண ஜாதகம். துலா லக்னம், 3ல குரு, அவர் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் வந்து கேது சாரம். கேது வந்து 6ல. இவங்களுக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னாக்கா, உங்களுக்கு தொண்டையில ஏதாவது கட்டி இருக்கா இல்ல தைராய்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க வந்து ஆமாங்க மேடம், நான் தைராய்டு மாத்திரை வந்து ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3ங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், காது மூக்கு தொண்டை பகுதி. அங்க வந்து அவர் வாங்கியிருக்க கேது சாரம் வந்து கேது 6ல இருந்து அந்த ரோகத்தை அந்த 3ஆம் இடத்துக்கு அனுப்பிட்டாரு. சோ அந்த இடத்துலயும் அந்த சாரநாதன் முழுமையா செயல்பட்டு இருக்காங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு உதாரண ஜாதகம், அதாவது வந்து மகர லக்னம், 2ல சனி பகவான். சனி பகவான் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் வந்து ராகு சாரம். அவர் வந்து 8ல இருக்காரு. 2ங்கிறது நமக்கு முக அமைப்புங்கிறது நமக்கு தெரியும்ல. அவர் வாங்கியிருக்க ராகுங்கிறது வந்து உதடு, 8ல அமர்ந்திருக்காரு. அப்ப வந்து உங்களுக்கு உதட்டுல ஏதாவது தையல் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆமா, சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது தடிக்கு விழுந்து உதட்டு லைட்டா இதாயிடுச்சுங்க மேடம், கிழிஞ்சிருச்சு, அதனால தையல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இடத்துல அதாவது ராகுனாலே வந்து 8ங்கிறதே ஆபரேஷன் தான், ராகுங்கிறது உதடு. அதனால அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அங்கேயும் அந்த சாரநாதன் வந்து முழுமையா செயல்பட்டு இருக்காங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். அடுத்து இன்னொரு உதாரண ஜாதகம், கும்ப லக்னம், அதாவது 5ல வந்து செவ்வாய் பகவான் இருக்காரு. அவர் வாங்கி இருக்கக்கூடிய சாரமும் வந்து ராகு சாரம் தான். ராகு 8ல. இப்ப வந்து இவங்களுக்கு வந்து நான் சொன்னேன், நீங்க உங்களுக்கு பிரசவத்தப்ப குழந்தை வந்து கொடி சுத்தி மாலை சுத்தி பிறந்துதா
ராகுங்கிறது நஞ்சு இல்லைங்களா, அது நஞ்சு குடிச்சிட்டு பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா அப்படிதான் எனக்கு பிறந்தது, அது பனி கொடுத்த தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை குடிச்சிருச்சு, அதனால இன்குபேட்டர்ல வச்சிருந்தாங்க, ஒரு 8 மணி நேரம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராகுனாலேயே இந்த பாம்பு இல்லைங்களா, அது வந்து அந்த குழந்தையோட கழுத்தை சுத்தி அந்த செயல்பாட்டை அங்கேயும் வந்து அது நடத்தி இருக்கு. சோ இந்த மாதிரி சார பலன்கள் வந்து சாரம் வந்து கண்டிப்பா வேலை செய்யுங்கிறது இங்க இருந்தும் நம்ம எடுத்துக்கலாம். கடைசியா இன்னொரு உதாரண ஜாதகம். ஒரு 11ல சூரியன் சூரியன் வந்து ராகு சாரம். ராகு வந்து 4ல இருக்காரு. இப்ப இவங்க வந்து ஒரு பெண்மணி, இவங்களோட அப்பா வந்து சூரிய திசையில ராகு புத்தியில இறந்து போயிட்டாரு. அதாவது எப்படின்னாக்கா 9ஆம் இடத்துக்கு 8ல இருந்து அந்த ராகு வந்து இங்க சூரியனுக்கு பலனை கொடுத்திருக்காரு. அப்ப வந்து அவங்க அப்பா வந்து ஆக்சிடென்ட்ல அவரு இறந்துட்டாரு. இங்கேயும் வந்து அந்த சார பலன் வந்து முழுமையா செயல்பட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நீங்க எல்லாருமே வந்து சாரம்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, நான் வந்து ஏற்கனவே ஒரு 2-3 இடத்துல படிச்சிருக்கேன். ஐங்கரன்ல ஒரு வருஷம் அடிப்படை முடிச்சேன். அதுக்கப்புறம் 2 இடத்துல 2 குருமார்கள்ட்ட போய் நான் படிச்சேன். அவங்க எல்லாம் நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு புரியலையோ என்னமோ தெரியல, எனக்கு புரியல. அப்புறமேட்டுக்கு வந்து சார பலன்கள்னு சொல்லி 2-3 வீடியோக்கள் நான் பார்த்தேன். அப்புறம் வந்து நம்ம யூடியூப்ல போய் சார பலன்னு போட்டு பார்க்கும்போது நிறைய ஜோதிடர்கள் வந்தாங்க. அதுல என்னுடைய குருநாதர் வந்து சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய வீடியோ பார்க்கும்போது ரொம்ப எளிமையா இருந்தது, எனக்கு புரியுற அளவுக்கு. அதாவது ரொம்ப மக்கு பிள்ளைங்கன்னு சொல்ற அளவுக்கு கூட இருக்கவங்களுக்கு கூட இந்த சார பலன் மூலமா நம்ம முழுமையான பலனை எடுக்க முடியும்ன்ற அளவுக்கு புரிஞ்சுது. அப்புறம் அவர்கிட்ட நான் போன் பண்ணி கேட்டு, சார் எனக்கு சொல்லி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்க வாங்கம்மா சொல்லி தரேன்னு சொன்னாரு. அப்புறம் இப்ப அவர்கிட்ட நான் போய் கத்துக்க போய் ஒரு 1 வருஷம் ஆக போகுது. இப்ப நானே ஓரளவுக்கு நிறைய பலன்களை நான் எடுத்து 4 பேத்துக்கு சொல்ற அளவுக்கு டேலண்ட் ஆயிட்டேன். அது மாதிரி நீங்களும், அதாவது நம்ம முடியாது அப்படின்னு சொல்றது எதுவுமே இல்லை, நம்மளால முடியுங்கிற அளவுக்கு இந்த சார பலன் மூலமா போனீங்கன்னா மிக எளிமையா நீங்க அந்த பலனை எடுத்து நீங்க 4 பேர்த்துக்கு சொல்லி நீங்க பயன்பெற முடியுங்கிறத நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாரும் இதே ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் புரியும். நன்றி, வணக்கம். ஐயா சபரிராஜன் ஐயாவையும் சுந்தரராஜன் ஐயாவையும் ஓகே, கரூர் விநாயகா ஜோதி நிலையம் டி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பிஎஸ்என்எல் என்ஜினியர் பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கு சபரிராஜன் ஐயாவும் பொன்னாடை போற்றுவார்கள். லக்ன புள்ளியை வந்து எப்படி பார்க்கணும், எப்படி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தெளிவான பதில் வந்து நம்ம பாக்கியலட்சுமி மேடம் கொடுத்தாங்க. அதை ஒரு தடவைக்கு மறு தடவை பார்த்து லக்ன புள்ளியை வச்சு சாரத்தை வச்சு எப்படி பலன் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸியான டாபிக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அற்புதமான பலன்களை பாராட்டி அம்மா அவர்களுக்கு சுந்தரராஜன் ஸ்டூடெண்ட் மாணவி பாக்கியலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.